அனைவருக்கும் வணக்கம். இது annuity related problems ஓட இரண்டாவது வீடியோ. இதுல அஞ்சாவது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். A man creates an endowment fund to provide for an annual price of rupees 500 out of his income. If the fund is invested at 2.5% per annum, find the amount of the fund. அதாவது இதுல பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு பண்றாரு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொடுக்கல. அதாவது அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆனுட்டி இன் பர்பச்சுட்டியா எடுத்துக்கணும். அதாவது அவர் உயிரோட வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது இன்ஃபைனட் பீரியடுக்கு பண்றாருன்னு அர்த்தம். இதுல வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட், அது அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே இது எவ்வளோ ஆனுவல் ப்ரைஸோ 500 divided by 2.5%. 2.5%ன்றது 0.025. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் த ஃபண்ட் நமக்கு கிடைச்சிடும், rupees 20,000. இதான் இதோட சொல்யூஷன். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல find the present value of an annuity of rupees 150 for 12 years reckoning interest at the rate of 3.5% per annum. இதுல present value கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. present value ஓட ஃபார்முலா வந்துட்டு a times 1 plus r to the power of n minus 1 divided by r into 1 plus r to the power of n. இதுல பார்த்தோம்னா இந்த a times 1 plus r to the power of n minus 1 by rன்றது ஃபியூச்சர் வேல்யூட ஃபார்முலா. அப்படின்னா அந்த ஃபியூச்சர் வேல்யூட ஃபார்முலால அதுல வந்துட்டு நம்ம 1 plus r to the power of n டிவைட் பண்றோம். அதான் இதுல ஆனுட்டி கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா 115 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்றது 150, 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 3.5% கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அது 0.035 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றத நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ்ன்றது 12 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது 12 minus 1 divided by 0.035 times 1 plus 0.035 to the power of 12. இதை நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா நியூமரேட்டர் வந்துட்டு நமக்கு 2190.29 கிடைக்கும். டினாமினேட்டர் 1.5111 கிடைக்கும். அதையும் எவாலுவேட் பண்ணோம்னா rupees 1449.50 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் என்னன்ட்டு. Next, 7th question. A man borrows rupees 2,000 at 4% per annum compound and agrees to repay both principal and interest in 10 equal installments. 10 equal annual installments. Find the amount of these installments, the first being paid at the end of first year. First of all, நம்ம வந்துட்டு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபியூச்சர் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஃபியூச்சர் வேல்யூன்றது அமௌண்ட் பிரின்சிபல்ன்றது 2000 ரூபாய் டைம்ஸ் 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, அதனால 0.04. இது வந்துட்டு 10 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்றதுனால நம்ம 10ன்றது இங்க எடுத்துக்கிறோம் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இதை எவாலுவேட் பண்ணோம்னா நமக்கு ஃபியூச்சர் வேல்யூ 2960.49 கிடைக்கிறது. இப்போ நம்ம அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபியூச்சர் வேல்யூன்றது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 2960.49. இதை வந்துட்டு annuity டைம்ஸ் 1 plus 0.04 to the power of 10 minus 1 divided by 0.04. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏ கால்குலேட் பண்ணோம்னா ஏன்றது நமக்கு rupees 246.58 கிடைக்கும். அதாவது இதுதான் எவ்ரி இயர் 10 இன்ஸ்டால்மெண்ட்ல இதை பே பண்ணாருன்னா அவர் அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A company borrowed rupees 1 lakh on the condition that it will repay it with compound interest at 5% per annum by annual installment of 10,000 each. In how many years the debts will be repaid? இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது.
borrow பண்ண amount, அதாவது present value வந்துட்டு இப்போதைக்கு வாங்கினது 1 லட்சம். And rate of interest கொடுத்திருக்கிறது 5% per annum. அதனால 0.05ன்றது 6. Annual installment, அதாவது annuity amount வந்துட்டு 10,000. இப்போ நம்ம இந்த present வேல்யூவோட ஃபார்முலாவோட இதை ஈக்குவேட் பண்ணோம்னா present வேல்யூ எவ்வளோன்னா 1 lakh. அதை வந்துட்டு annuity வீணோ 10,000 times 1 plus r 0.05 to the power of n minus 1 divided by r, அதாவது 0.05 into 1 plus r 0.05 to the power of n. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இதையும் அப்புறம் இதையும் 10,000 கொடுத்துட்டோம்னா ஸோ என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்க போகிறது 10 into 0.05. ஏன்னா வந்துட்டு 1 lakh divided by 10,000 10 வரும். 10 into 0.05 அதனால தான் எழுதியிருக்கோம். is equal to 1.05 to the power of n minus 1 divided by 1.05 to the power of n. இப்போ திருப்பியும் கிராஸ் மல்டிப்ளை இதை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.5 times 1.05 to the power of n equal to 1.05 to the power of n minus 1 வரும். இப்போ நம்ம 1 அப்படின்றத இந்த 1 அந்த நெகட்டிவ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1 is equal to 1.05 to the power of n minus 0.5 times 1.05 to the power of n வரும். இதில் 1.05 to the power of n காமனாக இருக்கிறதுனால அதை வெளில எடுத்தோம்னா 1 minus 0.5 வரும். அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.5 to the power into 1.05 to the power of n வரும். இதை நம்ம ஃபர்தராக கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 2 equal to, அதாவது 1 divided by 0.05 equal to 1.05 to the power of n வரும், which is nothing but 2. இப்போ நம்ம taking logarithm on both sides, நமக்கு என்ன கிடைக்கும்னா n log 1.05 is equal to log 2 கிடைக்கும். அப்போனா nன்றது log 2 divided by log of 1.05. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 14.2 years அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A limited company intends to create a depreciation fund to replace assets worth rupees 1 lakh at the end of 15th year. அதாவது future value வந்துட்டு 1 lakh. பீரியட் வந்துட்டு 15 years. After 15th year கொடுத்திருக்கிறதுனால end of 15th year n-ன்றது 15 ஆயிடுது. Calculate the fixed amount, அதாவது annuity கண்டுபிடிக்கணும். To be retained out of profit every year if the rate of interest is 3%. அதாவது r-ன்ற வேல்யூ r-ன்றது 3% கொடுத்துருக்காங்க. ஸோ 0.03. இப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூவோட ஃபார்முலாவை எழுதுருவோம். 1 lakh is equal to a times 1 plus r, அதாவது 0.03 to the power of 15 minus 1 divided by 0.03. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 3000 equal to a times 0.558 வரும். 0.558. அப்போ நான் ஏன்றது 3000 divided by 0.558. அதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு rupees 5376.34. இதான் நம்மளோட ஆன்சர்.